வணக்கம். இன்னைக்கு நாம களஞ்சியம் ஆப்ல பேன் நம்பரை எப்படி இணைக்கிறது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். இது நம்ம எஸ்எம் தகவல் சேனல். நம்மளுடைய மொபைலுக்கு இந்த மாதிரி தான் ஒரு குறுஞ்செய்தி வரும். அதாவது பேன் இஸ் நாட் அப்டேட்டட் இன் களஞ்சியம் அப்படின்னு சொல்லிட்டு அதிலே ஒரு தகவலும் தராங்க. களஞ்சியம் செயலியில நாம பேன் என்ன புதுப்பிக்கலாம் அப்படிங்கிற தகவலும் தந்திருக்காங்க. இது வரைக்கும் களஞ்சியம் செயலியில பதிவு பண்ணாதவங்க எப்படி பண்ணணும் அப்படிங்கிற லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்கேன். இதுல பேன் நம்பர் மட்டும் இல்ல, மற்ற தகவலும் சேர்க்கலாம். அது நான் கடைசியா சொல்றேன். களஞ்சியம் செயலியில நாம உள்ள போனதும் நமக்கு இடது பக்கம் மேல பாருங்க ஒரு பொம்மை படம் போட்டு இருக்கும். அது ப்ரொஃபைல் தான். அந்த பொம்மையை தொடுங்க. இதுல கொடுத்துக்கிற தகவல்ல கீழே நகர்த்தி பாருங்க. அதுல பேன் நம்பர்ல நாட் லிங்க்டு அப்படின்னு வந்தா நாம புதுப்பிக்கணும். இதுல லிங்க்னு வந்திருந்தா நாம எதுவும் பண்ண தேவையில்லை. இதுல இருந்து நாம முன்பக்கத்துக்கு போகிறதுக்கு கீழே இருக்கிற எக்ஸிட் அப்படிங்கறத நம்ம தொடக்கூடாது. மேல கொடுத்திருக்கிற எக்ஸ் அப்படிங்கறத தான் நாம தொடணும். மை ஆப்ஸ் அப்படிங்கறதுல கீழே பாருங்க ப்ரொஃபைல் அப்படின்னு இருக்கும். அதை நாம தொடணும். பென்ஷனர் பேசிக் டீடைல்ஸ் அப்படிங்கறத நம்ம தொட்டோம்னாலும் அதுலயுமே பேன் நம்பர் லிங்க் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கலாம். ரெண்டாவதா இருக்கிற பென்ஷனர் போன் அண்ட் அட்ரஸ் அப்படிங்கறத நம்ம தொடணும். இந்த பக்கத்துல மேல வலது பக்கம் பாருங்க அப்ளை அப்படின்னு இருக்கும். அதை நம்ம தொடணும். அதே இடத்துல அப்டேட் அப்படின்னு இருக்கும். அதை நம்ம தொடணும். பேன் அப்படின்னு கொடுத்துக்கிற இடத்துல நாம நம்மளுடைய பேன் நம்பரை டைப் பண்ணணும். நான் கடைசியா கூடுதல் தகவல் ஒன்று சொல்றேன்னு சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல பேன் நம்பர் மட்டும் இல்ல, நம்மளுடைய வீட்டு முகவரியும் மாத்தலாம். அதே மாதிரி இமெயிலையும் நம்ம சேர்த்துக்கலாம். Do you want to upload a file அப்படிங்கறது பக்கத்துல பாருங்க ஒரு பின்னு கொடுத்திருப்பாங்க. அதை நம்ம தொடணும். குறிப்பிட்டு இந்த தகவலை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதாவது நம்மளுடைய பேன் கார்டுனுடைய போட்டோ சைஸ் வந்து 1 MB குள்ள தான் இருக்கணும். நாம எடுத்த போட்டோனுடைய ஃபைல் வந்து .jpg அந்த மாதிரி தான் இருக்கணும். வேற எந்த இதுவும் அது எடுத்துக்கல. அதே மாதிரி 1 MB தாண்டிச்சுன்னா கூகுளை பயன்படுத்தி கம்ப்ரஸ் பண்ணிக்கோங்க. அதை நம்ம வாட்ஸ்அப்லயோ மெயிலையோ அனுப்பிச்சு டவுன்லோட் பண்ணிக்கலாம் செல்லுல. இதுக்கு இன்னொரு வழியும் இருக்கு. நாம நம்மளுடைய மொபைல்லயே பிக்சரை எடுத்துட்டு அந்த பிக்சரை எடிட் பண்ணி கிராப் பண்ணி சைஸை சேவ் பண்ணி பாருங்க. அப்புறமா சைட்ல இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணி பாருங்க. அந்த டீடைல்ஸை பிரஸ் பண்ணீங்கன்னா பிக்சரினுடைய சைஸ் வரும். அது 1 MBக்கு கீழே இருந்துச்சுன்னா அந்த பிக்சரை நம்ம பயன்படுத்தலாம். ஃபைல் மேனேஜரை பயன்படுத்தி எங்க பதிவாயிருக்கோ அந்த இடத்த நம்ம தேர்ந்தெடுத்துட்டு அப்லோட் அப்படிங்கறத தொடணும். நாம தேர்ந்தெடுத்த ஃபைல் வந்து அப்லோட் ஆயிடுச்சுன்னா டிக் மார்க் வந்துடும். அதுக்கு கீழே கொடுத்திருக்கிற சப்மிட் அப்படிங்கறத தொடுங்க. ப்ளீஸ் என்டர் பேன் நம்பர் டு கன்ஃபார்ம் தி சப்மிஷன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வரும். நாம நம்மளுடைய பேன் நம்பரை மறுபடியும் இதுல டைப் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கறத தொடுங்க. யுவர் ரிக்வெஸ்ட் ஹஸ் பீன் சப்மிட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்துடும். அதுக்கு கீழே கொடுத்திருக்கிற ஓகே அப்படிங்கறத தொடுங்க. உடனே கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி நமக்கு தகவல் வந்துடும். பேன் கார்டு லிங்க் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நமக்கு எந்த மெசேஜும் வரல. நாம ப்ரொஃபைலை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.